சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழக முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது தட்சிணாமூர்த்தி, சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளையும் வழிபட்டார். அடுத்து மூலவரான தானுமாலையன் சுவாமிக்கு வெற்றிலை, பாக்கு, பழங்கள், பூ போன்ற பூஜை பொருட்களை காணிக்கை செலுத்தி சுவாமியை வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு ஆழ்வுயர வெற்றிலை மாலை, துளசி மாலை சாத்தி வழிபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் காட்டாங்குளத்தூர் தனியார் கல்லூரியில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்க தொடக்க விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் பெண் பிள்ளைகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கில் சிறப்பான திட்டங்களை கொண்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விழா உரையாற்றிய ஆட்சித்தலைவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 144 கல்லூரிகளை சார்ந்த 10,383 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்திலும், 126 கல்லூரிகளை சார்ந்த 9,228 மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்திலும், 88 கல்லூரிகளை சார்ந்த 654 மாணவிகள் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தில் என 20,265 மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இத்துவக்க விழாவில் பங்கேற்ற 350 மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் திட்டம் பெயர் அச்சிடப்பட்ட பிரத்யேக ஏடிஎம் கார்டு மற்றும் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாணவிகளுக்கு வழங்கினர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளி மாநிலங்களுக்கு சென்று பார்த்துவிட்டு வரட்டும் என அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அதிமுக போராட்டம் என்பது எள்ளி நகைக்கக்கூடிய ஒன்று என்று கருத்து தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில்தான் பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்றதாகவும் அப்போது எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்க மறுத்தவர்கள் இன்று வீண்வேஷம் போட்டு வருவதாக விமர்சித்தார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இப்பொழுது இந்த போராட்டம் என்பதெல்லாம் வீண் வேஷம். ஏன்னா ஏதாச்சும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக அதிமுக இப்படி ஒரு கபட நாடகம் ஆடுகிறார்கள். தங்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை மறந்துவிட்டு எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பார்க்கிறார்கள். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று போதும் அவருடைய ஆட்சி காலத்திற்கு. அதுக்கடுத்தது என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் ஏற்கனவே நான் விளக்கியிருக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுமை பெண் திட்ட விரிவாக்க தொடக்க விழா மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலை கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி தலைமை வகித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தற்போது 29 கல்லூரிகளில் படித்து வரும் மாணவர்கள் 2,161 பேருக்கு கல்வி மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். திருமயம் அருகே கல்ஏற்றி சென்ற லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நீதிமன்றம் அருகே மலைக்குடிப்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அடுக்கப்பட்டியைச் சேர்ந்த வீரப்பன் என்பவர் பைபாஸ் சாலையை கடக்க முயன்றபோது எதிரே மலைக்குடிப்பட்டி கல்குவாரியில் இருந்த உடைக்கற்கள் ஏற்றி மதுரை தஞ்சாவூர் சாலையில் வந்த லாரி மோதி வீரப்பன் மீது மோதியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிர்ப்புறம் சாலைக்கு சென்றது. அப்போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த தன்ராஜ் என்ற நபர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த திருமயம் காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த இருவரின் உடலை மீட்டு திருமயம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக திருமயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே மது அருந்திவிட்டு தொந்தரவு செய்தவரை அடித்து கொலை செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அடுத்த பெருமாபாளையத்தை சேர்ந்த ஸ்ரீரங்கன் மனைவி வளர்மதி. ஸ்ரீரங்கன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் வளர்மதி தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கும் மோகனூர் அருகே உள்ள பரளியை சேர்ந்த திருமணமான துரைசாமி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் துரைசாமி வளர்மதி ஆகியோரின் பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இது இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் துரைசாமி மது பழக்கம் இருந்த நிலையில் போதையில் இருந்த அவர் வளர்மதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வளர்மதி அருகில் இருந்த கட்டையை எடுத்து துரைசாமியை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த துரைசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் துரைசாமியின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வளர்மதியை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினர் சாதாரண உடைகளில் பொதுமக்களுடன் பொதுமக்களாக கலந்து பணியில் ஈடுபடுவார்கள் என டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணிகள் குறித்து காவல்துறையின் ஆலோசனைக் கூட்டம் ஐஜி அஜித்குமார் சிங்களா தலைமையில் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரம், புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும், கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதியில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் 4 ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டு அவர்கள் சாதாரண உடைகளில் பொதுமக்களுடன் பொதுமக்களாக கலந்து பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார். சுங்குவார்சத்திரம் அருகே மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரக் கோரி ஒரு பக்கம் மீசையை சரித்துக் கொண்டவர்களால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே திருமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட கண்டிகை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்குள்ள மக்களுக்கு கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் 46 தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த பழமையான வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் அந்த வீடுகளை இடித்து புதிய தொகுப்பு வீடுகளை கட்டித்தர மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் வார்டு உறுப்பினராக உள்ள தேவசகாயம் ரஜினி என்பவர் குறைதீர் நாள் கூட்டத்தில் நடத்தப்படும் வாசலில் அமர்ந்து ஒரு பக்கம் மீசையை சரித்துக் கொண்டார். பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் பயனளிக்காததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மக்கள் பிரதிநிதி தெரிவித்தார். எதிர்வரும் கோடை சீசனின் போது ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் உதகையில் வாகன நிறுத்தும் இடத்தை வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் எதிர்வரும் கோடை சீசனை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்த இடங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உதகை நுழைவுவாயில் பகுதியான சேரிங்கிராஸ் பகுதியில் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.